வந்திருக்கக்கூடிய அதிரடியான 5 அப்டேட்ஸ். இதுக்கப்புறமா வீட்ல இருந்தே நீங்க உங்களுடைய பத்திரப்பதிவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணணும், யாரெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய வேட்டி சேலை திட்டம் தொடருமா? வீட்லயே கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்கக்கூடிய தாய்மானவர் திட்டத்துல ஒரு சில கட்டுப்பாடுகளும் ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வர போறாங்க. இதுக்கப்புறமா நீங்க அரசு மருத்துவமனைக்கு போறீங்க அப்படின்னும் போது வீட்டில இருந்தே உங்களுடைய எல்லா அப்பாயின்மெண்ட்டுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமுக்கு கரெக்டா போனா மட்டும் போதும். அதுக்குன்னு ஒரு புது ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் எப்படி செயல்படும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ற பல விஷயங்களை தான் எனக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ்வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. எப்போதுமே தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் வருது, ஒரு நல்ல விஷயம் வருது அப்படின்னும் போது கண்டிப்பா அதை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் சேர்த்துருவேன் இல்லையா? ஸோ அந்த வகையில இந்த வீடியோல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போதைக்கு தமிழக மக்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 5 அப்டேட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பத்திரப்பதிவு. எப்போதுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னும் போது கஷ்டப்பட்டு ஒரு காசு சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். ஒரு சில இடங்கள் இந்த கமிஷன் இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் நிறைய காசு போகுதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்றது உண்டு. இன்னும் நிறைய பேருக்கு இன்னொரு கவலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ரொம்ப எடுத்துக்குது. நம்ம ஒரு நாள் முழுக்க 2 நாள் முழுக்க ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆகுது. இப்போ முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போவோம், நமக்குன்னு ஒரு ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்ல அந்த டைமிங்க்கு நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போவோம். கடைசியில் ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்னங்க இந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, போங்க மறுபடியும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்லாட் புக் பண்ணி நம்ம அதுக்காக ஒரு வெயிட் பண்ணி நம்மளோட நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? நமக்கும் வேஸ்ட்டு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கஷ்டத்தை யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஸ்டார் 3.0 அப்படின்ற ஒரு செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செயலி மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலமா பண்ண முடியும். பட் இது எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஆன்லைன்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புதுசாக நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு பிளாட்டை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னும் போது அவங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி புதுசாக ஃப்ளாட் வாங்குறவங்களும் ஃப்ளாட் விற்கிறவங்க இவங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ 3வது தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம், ஹவுசிங் போர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய விற்பனை ஆவணங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய வீட்டை செகண்ட் ஹேண்டில் யாருக்காவது விற்பாங்க இல்லையா, செகண்ட் ஹேண்ட் சொல்ல முடியாது, ஒரு பழைய வீட்டை வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து விற்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ரீசேலை வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது. அடுத்தது இந்த கிஃப்ட் டீடு, செட்டில்மெண்ட், அப்புறம் வந்து இந்த பங்குலாம் வந்து பிரிப்பாங்க இல்லையா, அதை வந்து ரெஜிஸ்டர் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது. அதை நீங்க டைரக்டா வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அந்த பேப்பர் ஒர்க் ஆனது அதிகப்படியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு சில கட்டுப்பாடுகளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு, இவங்க எப்படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் 3.0 ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு லாகின் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் யார் வந்து அந்த பிளாட்டையோ ஃப்ளாட்டையோ வாங்குறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் யார் விற்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அதே மாதிரி இதுக்குன்ட்டு ஒரு சாட்சியாளர் இருப்பாங்க, 2 பக்கமும் சாட்சியாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்யுமே நீங்க சேர்த்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது நீங்க என்னெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த லேண்ட் எங்கே இருக்கு, எவ்வளவு சதுர அடி, எந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், ஒருவேளை இந்த டிரான்சாக்ஷன் ஆனது கேஷா நடக்குது, இல்லை வந்து பேங்க் மூலமா பேங்க் டு பேங்க் நடக்குது அப்படின்னும் போது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸுமே நீங்க சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க லோன் ஏதாவது வாங்கி தான் இந்த பிளாட்டையோ இல்லை ஃப்ளாட்டையோ ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த லோன் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, இதையும் நீங்க சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். கூடுதலா இதுல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாங்குறவங்க விற்கிறவங்க சாட்சியாளர் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய இந்த பயோமெட்ரிக் அண்ட் கண்விழி பதிவு இருக்கு இல்லையா,
கண்விழி. ஸோ இதையுமே நீங்க சேர்த்து இது பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆன்லைன்ல வீட்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஸோ இதுக்கான அந்த வெப் கேம் இருக்கு இல்லையா, அதுவும் உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த கண்விழி பதிவு, அதுக்கப்புறம் வந்து கைரேகை, இது எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா சைன் இதையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி மொத்தமா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு பிடிஎஃப் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அப்லோட் பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஆனது போகும். அவர் என்ன பண்ணுவாரு, அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கா, ஓகே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், என்ன டீடைல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணுவார். இது எல்லாமே செக் பண்ணி கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஓகே இவர் அப்ரூவ் கொடுத்துருவாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும். ஒருவேளை ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னும் போது அவருடைய queries அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுவாரு. அதில் ஏதாவது பண்ணணும், நீங்க ஏதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க, நீங்க அதை அப்லோட் பண்ணிடலாம். ஒருவேளை இது எல்லாமே நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னும் போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் ஆனது உங்களுக்கு ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்துடும். இதை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு 60 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. இந்த டைம்குள்ள நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை மெயினா கொண்டு வந்ததுக்கான ரீசனே டைம் சேவ் பண்ணணும். நிறைய டைம் வந்து ரெஜிஸ்ட்ராருக்கும் ஆகுது, நமக்கும் ஆகுது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும், இன்னொன்று இந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நடக்குது. அது முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு முழுக்க ஆன்லைன்லேயே கொண்டு வந்தாங்க, ஒரு சில கட்டுப்பாடுகளோட. ஸோ இந்த பத்திரப்பதிவானது எப்பயிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் லேண்ட் வாங்குறீங்க இல்லை வந்து விற்கிறீங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம், வீட்டில இருந்தே இதை ஆன்லைன் மூலியமாவே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 2வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், அதுலயும் குறிப்பா ஒரு புதுச்சீட்டு போட்டு ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னும் போது ரொம்ப நேரம் வரிசையில நின்று அந்த புதுச்சீட்டை வாங்கி டாக்டரை பார்த்து வர்றதுக்குள்ள போதும் ஆயிடும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கீழே வருது இல்லையா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணி இதில் நிறைய சர்வீஸ் இருக்கு. நீங்க வந்து ஓபி சீட் எடுக்கணும், இல்லை ஓபி கார்டு ஏதாவது எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், லேப் ரிப்போர்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அந்த பிரிஸ்கிரிப்ஷனுமே நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்க முடியும். எஸ், இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்க ஹாய் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்றீங்கன்னும் போது தமிழா இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கும். நீங்க அதெல்லாம் போட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ஓடிபி நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதுல உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டும். இதன் மூலியமாவே நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுலேருந்து எல்லா சர்வீஸுமே நீங்க வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்க பெற்றுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டம் அப்படின்றதுனால சென்னையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. கூடிய விரைவில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு ஆஸ்பத்திரியோடைய லிஸ்ட்டுமே இதில் லிஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மணிக்கணக்கா ஹாஸ்பிட்டலில் ஓபி சீட் எடுக்கிறதுக்கு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக குவிக்காக நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தாய்மானவர் திட்டம். இந்த தாய்மானவர் திட்டம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இல்லை தனியாக வசிப்பாங்க இல்லையா, யாருமே இல்லாமல், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரேஷன் பொருளானது அவங்களுடைய வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தலைமையில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. இதில் என்ன வந்து அவங்க ஆலோசிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ 70 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு வயசை வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி 60, இந்த 60 வயசுல இருந்து இருக்கக்கூடிய எல்லா முதியவர்களுக்குமே அவங்களுடைய வீடு தேடி உணவுப் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலோசனை இப்போதைக்கு நடந்திருக்கு. ஒருவேளை இந்த ஆலோசனை வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னும் போது இந்த எண்ணிக்கையானது இன்னுமே அதிகப்படியாகும். கூடுதலா நிறைய பேர் இந்த திட்டத்தின் கீழே பயனடையவும் முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கான கணக்கெடுப்பு, ஒருவேளை இது நடைமுறைக்கு வருது அப்படின்னும் போது இதுக்கான கணக்கெடுப்புமே வந்து விறுவிறுப்பா ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 70 வயசுல இருக்கிற வரைக்குமே கணக்கெடுப்பு எடுத்து கரெக்டா ப்ரொசீஜரா இருக்கு. ஸோ இன்னும் 60 அதை குறைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான கணக்கெடுப்பும் விறுவிறுப்பா நடக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த டைம்ல வந்து அப்ளிகேஷன் அதுக்காக கொடுப்பாங்க, அதையுமே நீங்க ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்னும் போது அது நடைமுறைக்கு வரும்போது இந்த திட்டத்தின்குள்ள நீங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலையானது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு திட்டமானது முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ டிவிக்கே வந்திருக்காங்க, இதுலயும் தொடருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் கண்டிப்பா எங்க ஆட்சியில வந்துமே தொடரும், நாங்க எதையுமே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா
2027 பொங்கலுக்கான அந்த வேட்டி சேலை கொடுப்பாங்க இல்லையா, இதுக்காக நிதியுமே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடி நிதியானது இந்த திட்டத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2.27 கோடி வேட்டிகளும் 2.27 சேலைகளும் வந்து கொள்முதல் செய்யறதுக்கான பணியுமே வந்து விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பியூர் காட்டன்ல தான் இந்த வந்து சேலையானது கொடுக்கப்பட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த தடவை அது இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தி ஒருவேளை அந்த நம்மளுக்கு அந்த சில்க் சாரியான டைப்லாம் இருக்கு இல்லையா, இது வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னுமே வந்து சொல்லப்பட்டு இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அடுத்த வருஷம் பொங்கல் வருது அப்படின்னும் போது கண்டிப்பா என்ன சாரி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை நிறைய இடங்கள்ல வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது விரைந்து செயல்பட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது நடைமுறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இல்லையா. இந்த ஒரு மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 120 பேர் மேல வந்து சட்ட நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காணாம போன 36 குழந்தைகளை வந்து மீட்கப்பட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்டையும் வந்து நாங்க கொடுத்திருக்கோம். 16 குழந்தைங்களுடைய குழந்தை திருமணத்தை வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது விரைஞ்சு செயல்பட்டு அதை வந்து தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1091 அதாவது அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் இல்லையா, நம்ம ஏதாவது ரொம்ப ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணனா சிங்கப்பெண் சிறப்பு படையானது விரைஞ்சு செயல்பட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1500 கால் ஆனது நாங்கள் ரிசீவ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்துமே கூடுதலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே ஒரு சிறப்பு மையமானது சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு வந்து அசோக் நகர்ல வந்து அமைக்கப்படும் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இவங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ கால்ஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க கால் பண்ணி சிங்கப்பெண் சிறப்பு படையானது விரைஞ்சு உங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கான தீர்வை வந்து கொடுத்துருக்காங்களா? அண்ட் மோர் ஓவர் நீங்க இந்த இருக்கக்கூடிய பகுதியில இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துமே தாராளமா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல தமிழகத்துல நடந்த ஒரு டாப் அப்டேட்ஸ் என்ன எதெல்லாம் மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா. கவர்மெண்ட்ல ஓபி சீட்டை வாட்ஸ்அப்ல வாங்குறதுல இருந்து ஸோ நீங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வீட்டில இருந்தே செய்யலாம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுல எது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்பா, இந்த ஒரு விஷயம் நிஜமாலே ரொம்ப சூப்பரானது அப்படின்னு உங்களுக்கு எது தோணுது அப்படின்ற உங்களுடைய கருத்துமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க அதை தாராளமா தெளிவுபடுத்தலாம். கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.